Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான 3-day ஸ்டடி பிளான் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்குமே முடிஞ்ச அளவுக்கு வில் ட்ரை டு கிவ் வீடியோஸ். சரியா? ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். என்னடா முடிஞ்சோடனே படிக்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி இஃப் யூ வாண்ட் டு லைக் ஸ்கோர் மார்க்ஸ்னால் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு 3 நாள் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கஷ்டம். ஏன்னா 6 சாப்டர் முடிக்கணும் கரெக்டாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ரிவைஸ் பண்ணுறதுக்கு அதுக்குமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 5, 6 எல்லாமே கொஞ்சம் பெரிய சாப்டர்ஸ் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஈவினிங்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். லைக் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக ஒரு சாப்டர் அந்த மாதிரி தான் முடிக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 3-day ஸ்டடி பிளான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லாரையுமே நான் வந்து ஓரளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை நான் ரொம்ப படிக்கலை, ரொம்ப வந்து நான் வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ், வில் கண்டினியூ த வீடியோ. ஸோ கொஷின் பேட்டர்ன் நமக்கு தெரியும். 21 words, 7 2 marks, 7 3 marks, 7 5 marks. சரியா? இதில் இப்போவே நான் சொல்கிறேன், 5th lesson 6th lesson படிச்சிங்கன்னா 3 to 4 5 marks கண்டிப்பாக எழுதிடலாம். ஷூர். தட் டூ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க, 3 to 4 கொஷின்ஸ் வந்து 5 mark, 5 and 6 லெசன்லேருந்து மட்டுமே வரப்போகுது. அண்ட் பப்ளிக்குமே கண்டிப்பாக 2 5 mark நீங்கள் எழுதுவீங்க 5 and 6 படிச்சிங்கன்னா. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். அதாவது 12, 13, 14 அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் நம்மளுக்கு லீவு. தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். நான் இல்லை எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 12, 13, 14 வந்து 2 லெசன் நீங்களே பிரித்து படிச்சுக்கணும். ஒருவேளை நான் இன்றைக்கி வந்து September 11 தேர்ஸ்டே வந்து நான் எதுவும் படிக்கலை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னா 12, 13, 14 நீங்கள் என்ன செய்யணும், 2 லெசன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. நீங்களே பிரித்து ஒரு நாளைக்கு 2 லெசன், ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேயில் வந்து ஒரு லெசனும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே வந்து ஒரு லெசன் படிங்க. அப்படி நீங்கள் ஒரு 2 லெசன் 12, 13, 14 படிக்கிறீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் லெசன் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்டு 2 லெசனுமே கிட்டத்தட்ட ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசனை ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். தென் September 13 வந்து என்ன செய்யலாம், 3rd லெசனும் 5th லெசன். ஏன்னா 3rd கொஞ்சம் ஈஸி, 5th லெசன் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் படிக்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 வந்து 4th லெசன், 6th லெசன். 4th கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும், 6 வந்து லென்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சாப்டர், ஈஸியான சாப்டர், அந்த மாதிரி 12, 13, 14 பிரித்து படிச்சுக்கோங்க. இல்லை நான் வந்து இன்றைக்கே ஈவினிங்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், இங்கிலீஷ் நல்லா எழுதுறேன், மேக்ஸில் வந்து மார்க் எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி உட்காந்து ஒரு லெசன், ஃபஸ்ட் லெசன் மட்டும். ஏன்னா ஃபஸ்ட் லெசன் ஆப்வியஸாக நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க, கம்பேரிட்டிவ்லி ஈஸியான லெசன். ஃபஸ்ட் லெசன் வந்து எப்படின்னா என்னையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்னு ஏன் சொல்லுவேன்னா, பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ். மார்க் வந்து அப்படியே வரும், மார்க் வந்து அப்படியே போகும். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ண முடியும். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸில் வந்து அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ண முடியும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு என்னது, நம்ம ஒரு 5-6 மெத்தட் தான் இருக்குது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஸ் ஜோர்டன் மெத்தட், காஸியன் எலிமினேஷன் மெத்தட், கிரேமர்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த ஹோமோஜினியஸ் டெஸ்ட் பண்ணுறது, லாம்டா மியூ பேஸ்டு சம், அவ்வளோதான் மொத்தத்திலே இருக்குது கான்செப்ட். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் படிக்கும்போது எல்லா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன செஞ்சுருக்க முடியாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரணும், எந்த இடத்துல நம்ம டவுட் இருக்கோ அந்த சம்ஸ் ஒர்க் பண்ணி பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டாக எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? அண்ட் 12th ஃப்ரைடே வந்து நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் 2 and 3. சரியா? கம்பேரிட்டிவ்லி ரெண்டுமே ஈஸியான சாப்டர்ஸ் தான். தென் 13 சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 4th சாப்டர் ஃபுல்லாகவும் 5th சாப்டரில் ஹாஃப் ஆஃப் த சாப்டர், மேபி 5.1, 5.2, 5.3 என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் என்ன செய்யலாம், ஹாஃப் ஆஃப் த சாப்டரை சாட்டர்டேவே முடிச்சிடலாம். தென் சண்டே 5th சாப்டர் மீதி இருக்குல்ல 5.4, 5.5 அதை பார்த்துட்டு 6th சாப்டர் என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி என்னன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட் சாப்டர் ஒரு நாள், 2, 3 ஒரு நாள், 4, 5 பாதி ஒரு நாள், 5, 6 ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே நீங்கள் வந்து அதில் இருக்க 1 words படிச்சிடணும், எல்லாமே சேர்த்து படிச்சிடணும். அப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தரோவாக படிச்சிடணும். ஏன்னா நம்ம தனியாக ரிவிஷன் அப்படின்னு ஒரு டைம் இருக்காது. ஏன்னா 3 நாள் தான் இருக்குது. இல்லை நான் வந்து ஃபஸ்ட் நாளே கொஞ்சம் அதிகமாக படிச்சிடறேன், எனக்கு வந்து ஒரு ½ டே ரிவிஷனுக்கு வேணும்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ½ டே நீங்கள் என்ன செய்யலாம், சண்டே ½ டே ரிவிஷனுக்குன்னு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இம்பார்ட்டனாக உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த சம் பார்த்தா. இப்போ ஒரு சம் எக்ஸாம்பிளில் பார்க்குறீங்க, பட் எக்ஸைஸில் அதே சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் நான் வந்து இப்போ ஒன்றுமே படித்த மாதிரியே இல்லை, மேக்ஸ் அங்கங்கே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஃபஸ்ட் 4 லெசன்ஸ். இப்போ நீங்கள் படிக்க போகிற ஃபஸ்ட் 4 லெசன்ஸ் வில் ஷுவர்லி ஹெல்ப் ஆன் த பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் தட் ஆர் த ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சில லெசனில் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வந்து படித்ததே இல்லைனாலும் வீடியோஸ் இருக்குது,
நிறையா வீடியோஸ் பார்த்து படிங்க. ஒரு சம்மானாலும் ஒரு கான்செப்ட்னாலும் வீடியோஸ் பார்த்து படிங்க. இப்போ தான் வீடியோஸ் பார்த்து படிக்க டைம் இருக்கும், பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி இருக்காது. ஸோ இப்போ ஒரு நோட்டை போட்டு வீடியோஸ் பார்த்து படித்து எழுதி பாருங்க. சரியா? ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் நல்லா முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு லெசன், இப்போ Thursday ஒரு லெசன், Friday ஒரு லெசன், Saturday Sunday ஒரு லெசன் படித்தா கூட 4 லெசன் படிச்சிடலாம். ஷோராக படிக்க முடியும் உட்காந்து படிச்சிங்கன்னா. தென் 5-6 வெறும் இம்பார்ட்டன்ட் 5.5, 5.2, 6.4, 6.7, அடுத்து அந்த சம் இருக்கிற sin alpha plus beta, cos alpha plus beta, அப்புறம் அந்த altitudes of the triangles are concurrent, இந்த சம்ஸை பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால். தென் நம்ம சேனல் சைட்லேருந்து இஃப் பாசிபிள் நம்ம லைவ் செஷன்ஸ் கொண்டு வருவோம். Friday, Saturday, Sunday டைம் இருக்கும் பட்சத்தை நான் எடுக்க போகிறதில்ல, மேக்ஸாக தான் எடுப்பார். லைவ் செஷன்ஸ் இஃப் பாசிபிள் உங்களுக்கு எல்லாத்தையுமே நடத்த முடியாது, பட் எல்லா சாப்டருமே இருக்க கோர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கான்செப்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் நம்மளுக்கு இங்கே ஹாஸ்டல் இருக்கனால சிச்சுவேஷன் கரெக்டாக அமையணும், டைம் அமையணும், அமைஞ்சிச்சுன்னா ஹி வில் டேக். சரியா? கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு ஐடியாவோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் அந்த சம்ஸை கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வில் ட்ரை டு ஹேவ் லைவ் செஷன்ஸ். அது எப்படி இருக்கணுமா வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன மாதிரி லைவ் செஷன்ஸ் என்னெல்லாம் வேணும், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுமா இல்லை கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுமா என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வில் ட்ரை டு கிவ். சரியா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். பார்க்க ஈஸியாக இருக்கும், எடுத்தோம்னா டைம் மேக்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும் டைம் எல்லாம். அதனால் ஹோல் டே மேக்ஸ்க்குன்னு என்ன செஞ்சுருங்க, ஒதுக்கிடுங்க. இந்த 3 நாளாக என்ன செய்யாதீங்க, இந்த கிட்டத்தட்ட இந்த 2 வீக்ஸை வேறு எதுக்குமே யோசிச்சிடாதீங்க, எக்ஸாம் மட்டும்தான். சரியா? ஸோ திஸ் த திங். இது என்னென்னா உங்களுக்கு கேட்கலாம், இது என்ன மார்க் யூஸ் ஆக போதா அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு தாட் வரலாம். இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தோணும். ஃபைன். பட் இப்போ எடுக்க போகிற நீங்கள் மார்க் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக கொடுக்க போகுது அடுத்து வர அப்கமிங் எக்ஸாமுக்கு. 1 2வது இப்போ நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கஷ்டப்பட மாட்டீங்க. அதுதான் மேஜரான விஷயம். இல்லை நான் இப்போ பார்த்துட்டு நான் அப்போ படிச்சுக்குவேன்னு சொல்கிறவங்க நீங்கள் அந்த டைமில் போய் தான் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போவே படிச்சிருக்கலாம்னு தோணும். ஸோ பெட்டர் இப்போ படிங்க. அதுதான் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே. மேக் யூஸ் ஆஃப் த டைம். நல்ல டைம் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் 4 லெசன்ஸில் நல்லா தரவாக்குறதுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எப்படி 90 out of 90 எடுக்கிறது, நீங்கள் எப்படி படிக்கணும், 2 marks 3 marks 5 marks ஈச் லெசனோட அனாலிசிஸ் நான் என்ன செய்கிறேன் கொண்டு வரேன். வில் ட்ரை டு டிஸ்கஸ் தேர். அண்ட் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.